வாங்க எது எப்படி இல்ல இன்னைக்கு பெப்பர் லெமன் ரசம் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இது உடம்பு சரியில்லாதப்ப இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெப்பர் சளி எல்லாம் இருந்துச்சுன்னா சீக்கிரம் குணப்படுத்திடும். அதே மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் லெமன் எடுத்துக்கும் போது அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி இருக்க சமயத்துல விட்டமின் சி அதுல நிறைய இருக்கிறதுனால சளி சீக்கிரமா குணப்படுத்தும். நம்ம நினைப்போம் புளிப்புலாம் சாப்பிட்டா குணமாகாதுன்னு. ஆனா பட் புளி ஆட் பண்ணோம் அப்படின்னா இதனோட பலனே இருக்காது. நான் அதனால லெமன் எடுத்திருக்கேன் அந்த புளிப்புக்கோசரம். இப்ப இது எல்லாத்தையுமே பச்சையா போட்டு அரைச்சுக்க போறோம். இதுல மல்லி கொஞ்சம் கம்மியா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு, சீரகம் நிறைய இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் அதே மாதிரி பெப்பரும் கொஞ்சம் கூட, ஏன்னா இது பெப்பர் ரசங்கிறனாட்டிக்கு நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்றேன். நான் வரமிளகாய் எதுவும் ஆட் பண்ணாதனால நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுல ஒரு 3 பல் பூண்டு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது. நான் மஞ்சத்தூளுக்கு பதிலா மஞ்சள் கட்டை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. மஞ்சள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறது கூட 4-5 கருவேப்பிலை இலை. இதெல்லாம் மிக்சியில நல்லா தண்ணி ஊத்தி நல்லா மையா அரைச்சுக்க போறேன். காட்டுறவங்களுக்கு பாருங்க. இப்ப நான் இதை மையா அரைச்சு எடுத்துட்டேன். நல்லா அரைக்கிறதுக்கு ஒரு 2 உப்புக்கல் வச்சு அரைச்சிங்கன்னா நல்லா நைஸா அரைஞ்சிரும். நான் இதுக்கப்புறம் தாளிக்க போறேன். இதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, ரசம் தாளிக்கிறதுக்கு எப்பயும் கம்மியான எண்ணெய் இருந்தா போதும். நிறைய எண்ணெய் ஊத்துனா அது மேல முதங்கிட்டு இருக்கும், மேல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அது நல்லா இருக்காது சாப்பாட்டுக்கு ஊத்திக்கும் போது. நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். இது காஞ்சதும் தாளிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்றேன். இது நல்லா பொரியது கூடயே நான் ஒரு 3 பல் பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதை நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வணக்கி விட்டு இது கூட நான் இப்ப கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு நான் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதுல நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கலந்து வச்சிருக்கிறத இது கூட ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் அரைக்கும் போது கொஞ்சமா ஒரு 2 கல் உப்பு வச்சு அரைச்சேன். இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் தேவைப்படும். போட்டுட்டு மறுபடியும் வேணா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்ப நல்லா கொதி வரணும். பாருங்க, ரசம் நல்லா நுரக்கட்டி கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து ஊத்துற பாத்திரத்துல கொஞ்சமா லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. எனக்கு அதுவே காரம் சரியா தெரியுது. கொஞ்சம் நல்லா காரமா சுருக்குன்னு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு லெமன் புழிஞ்சுக்கோங்க, சின்ன பீஸ் அளவுக்கு. ரொம்ப புளிப்பா இருந்தாலும் ரசம் நல்லா இருக்காது. இதை புழிஞ்சு விட்டுட்டு எடுத்து ஊத்துங்க. ரசத்துக்குள்ளார இதுலயே புழிஞ்சு விட்டு கொதிச்சதுன்னா அது ரசம் கசப்பாயிடும் கொஞ்ச நேரத்துல. அதனால எப்பயுமே எடுத்து வைக்கிற பாத்திரத்துல எடுத்து ஊத்தும் போது புழிஞ்சு, இல்ல ஊத்திட்டு கூட நீங்க புழிஞ்சு வச்சுக்கலாம். இதை இப்படி ஊத்திட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க புழிஞ்சுக்கலாம். இப்போ நான் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. இதுல கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி நீங்க இப்படி மூடி வச்சிருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த லெமனோட டேஸ்ட் நல்லா இறங்கிடும். பாருங்க, சூப்பரான லெமன் பெப்பர் ரசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கு. கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு இருக்கு. சளி இருக்கும்போது இந்த மாதிரி கப்ல ஊத்தி அப்படியே சூடா வச்சோடனே எடுத்து குடிச்சா அப்படியே சளி நல்லா பழுத்துருங்க. அதுல ஒரு நாள் இந்த மாதிரி சேர்த்திக்கிட்டோம்னா சளியெல்லாம் டக்குன்னு பிடிக்காது. இது ரொம்ப உடம்புக்கும் நல்லது. நம்ம இந்த இதுல உள்ள விட்டமின் சி, புளிக்கு பதிலா இது லெமன் சேர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பெப்பர்னுடைய காரம் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ சூப்பரான ரசம் சீக்கிரமா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க குயிக்கா செஞ்சிடலாம். இதுக்கு தக்காளி வேணும்னு அவசியம் இல்ல. நம்ம கிட்ட தக்காளி இல்லாத டைம்ல கூட இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சு நல்லா சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் பாக்குறீங்க அப்படின்னா எது எப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இன்னொரு நாள் இன்னொரு சமையலோட சந்திக்கலாம். பாய்.